அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு எண்ணி 3 நாளில் 27/4/2025 முதல் இவை நடந்தே தீரும். யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில சிம்மராசினியர்களுக்கு இன்றைய நாள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, குறிப்பா சிம்மராசினியர்களுக்கு இந்த 27/4/2025 முதல் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் சூரியன் சந்திரன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இது சித்திரை அமாவாசையாக அமைகிறதுங்க. அதே போல ரிஷபத்தில் குரு பகவான், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், சிம்மராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல் மீனத்தில் புதனும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது, குறிப்பா இந்த 27/4/2025 நாளான இன்றைய தினம் சித்திரை அமாவாசையாக நிகழ்கிறது. இன்றைய நாளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்று பார்க்கும்போது, இந்த விஸ்வாவசு வருடத்தின் முதல் அமாவாசை சித்திரை மாத அமாவாசை எந்த தேதியில் வருகிறது, எப்போது தர்ப்பணம் செய்வது, எப்போது தர்ப்பணம் செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் கிடைக்கும் என்று பார்க்கும்போது, சித்திரை மாதம் வரும் அமாவாசை தமிழ் மாதங்களின் அடிப்படையில் புத்தாண்டின் முதல் அமாவாசையாகும். 2025 சித்திரை மாதம் வரும் அமாவாசை தேதி, தர்ப்பணம் செய்ய நேரம் பற்றி பார்க்கலாம். அந்த வகையில் தமிழ் பஞ்சாங்கம் மற்றும் தமிழ் ஆண்டுகளின் அடிப்படையில் 12 மாதங்களில் முதல் மாதமான சித்திரை மாதம் வரும் அமாவாசை விஸ்வாவசு ஆண்டின் முதல் அமாவாசை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு ஏப்ரல் 27 ஞாயிறு 2025 அன்று அமாவாசை வருகிறது. அபூர்வமாக பல ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த மாதம், அதாவது பங்குனி மாத அமாவாசை அன்று சூரிய கிரகணம் ஏற்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை அன்று வரும் இந்த சித்திரை மாத அமாவாசை புத்திரதோஷம் போக்கும் இந்த அமாவாசைக்கு தர்ப்பணம் செய்ய உகந்த நேரம் மற்றும் இதன் முக்கியத்துவம் பற்றி இங்கே தெரிந்து கொள்வோம். அது மட்டுமில்லாமல் இந்த சித்திரை மாத அமாவாசை 2025 தேதியான இன்று தேதி மற்றும் நேரம் எப்போது என்று பார்க்கும்போது, இந்த சித்திரை அமாவாசை 2025 ஏப்ரல் 27 அன்று வருகிறது. சித்திரை அமாவாசை 2025 திதி தொடங்க நேரம் ஏப்ரல் 27 2025 3:40 AM முதல். சித்திரை அமாவாசை 2025 திதி முடியும் நேரம் ஏப்ரல் 28 2025 1:12 AM வரை. சித்திரை மாதம் வரும் அமாவாசை முழு அமாவாசையாக ஞாயிறு முழுவதும் இருக்கிறது. ஞாயிறு அன்று காலை 3 மணிக்கு மேல் துவங்கும் அமாவாசை திதி நாள் முழுவதும் நீடித்து அடுத்த நாள் நள்ளிரவில் முடிகிறது. அது மட்டுமில்லாமல் அமாவாசை திதி நாள் முழுவதும் நீடித்தாலும் கூட மதிய நேரத்திற்குள் தர்ப்பணம் செய்வது உகந்தது. எனவே மதியம் 12 மணிக்குள் சித்திரை அமாவாசைக்கான தர்ப்பணத்தை செய்து முடிக்கலாம். அது மட்டுமில்லாமல் கிரகங்களின் பெயர்ச்சி மற்றும் ஒவ்வொரு ராசியில் சஞ்சரிக்கும் அடிப்படையில் சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய 2 ஒளி கிரகங்களுமே ஒரே ராசியில் ஒன்றாக சேரும் நாள் தான் அமாவாசை. எப்போதுமே சித்திரை மாதம் வரும் அமாவாசை மேச ராசியில் சூரியன் மற்றும் சந்திரன் ஒன்றாக இணையும் போது தோன்றும். அதாவது மேசராசியில் செவ்வாயினுடைய வீட்டில் சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் காலத்தில் சந்திரன் மேசராசியில் பெயர்ச்சியாகும் போது இந்த சித்திரை அமாவாசை திதி தோன்றும். சூரியன் உச்சம் அடையும் இந்த சித்திரை ஞாயிறு அன்று வரும் அமாவாசையை பொறுத்த வரைக்கும் அமாவாசை என்பதால் சூரிய உதய நேரத்தில் அமாவாசை தர்ப்பணம் செய்வது இன்னும் விசேஷமானதாகும். சித்திரை மாத அமாவாசை சூரியன் உச்சமடையும் மாதத்தில் வருவதால இந்த மாதம் சூரியனுக்கு உகந்த தினமான ஞாயிறு அமாவாசை மிகவும் சிறப்பானதாக அமைகிறது. அந்த வகையில் சிம்மராசினியர்களுக்கு 27/4/2025 தேதியான அன்று நிகழக்கூடிய இந்த சித்திரை அமாவாசையான இன்றைய தினத்துல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் முன்னேற்றங்கள் என்ன என்று பார்க்கும்போது, இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் பலம் அடைந்து இருக்கிறாருங்க. 3க்குரிய சுக்கிரன் 8ல் இருப்பது நல்லது என்று தாங்க
சொல்ல வேண்டும், சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. புதிதாக தொழில் தொடங்குவது அல்லது கிளை நிறுவனங்கள் ஆரம்பிப்பது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அதே போல் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகளில் சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. அதே போல மறைந்த புதன் நற்பலன்களை தருவார் என்பது போல சிம்மராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துது. அதே போல எதிர்பாராத நன்மைகள் நடைபெற இருக்குது. குரு சுக்கிரன் பரிவர்த்தனை தொழில் முன்னேற்றத்தை தருங்க. சில காரியங்கள் தாமதமானாலும் கவனத்தோடு நீங்கள் செய்வதன் மூலமாக நிச்சயம் உங்களுக்கு இறுதியில் வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. எந்த காரியத்திலும் இதுவரை இருந்த தடங்கல்கள் விலகி வெளிச்சம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அமாவாசை நாள் அமைஞ்சிருக்குதுங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத கௌரவம் கிடைக்க இருக்குது. ஒரு சிலருக்கு அரசாங்க உத்தியோகமோ அல்லது கட்சியில் முக்கிய பொறுப்பொன்று கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் பொருளாதார ரீதியான வளர்ச்சி ஏற்பட இருக்குதுங்க. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சில காரியங்கள் தாமதமானாலும் கவனத்தோடு நீங்கள் செய்வதன் மூலமாக நிச்சயம் உங்களுக்கு முடிவில் வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த காரியத்திலும் இதுவரை இருந்த தடங்கல்கள் விலகி வெளிச்சம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அமாவாசை அமைஞ்சிருக்குது. குறிப்பாக பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த கௌரவம், அதே போல கட்சியில் நல்ல ஒரு பொறுப்பு கிடைக்க இருக்குதுங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்குது. அதே போல் உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர இருக்கீங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியான நல்ல ஒரு முன்னேற்றத்தை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இன்றைய நாள் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல அஷ்டமஸ்தானத்தில் ராகு உட்பட சில கிரகங்கள் இணைந்திருப்பதும் குடும்பஸ்தானத்தில் கேது அமர்ந்திருப்பதும் சனியினுடைய நேர்பார்வை உங்களுடைய ராசியில் விழுவதும் அவ்வளவு சிறப்பானதல்லங்க. ஜான் ஏறினால் முலம் சறுக்கும் என்பதால் ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வைக்க வேண்டுங்க. அதற்கு இந்த சித்திரை அமாவாசையான இன்றைய தினத்தில் முன்னோர்களுக்கு நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுப்பதன் மூலமாக அவர்களுடைய ஆசி உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றியை தேடி தருங்க. உற்சாகமான காரியங்கள் நடைபெறுங்க. திடீரென்று பாதியில் நின்று போன காரியங்களும் கூட எளிதில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே போல் 12 செவ்வாய் நீச்சம் பெறுவதால் எதையும் திட்டமிட்டு செய்ய முடியாது. அதனால் ஒரு காரியத்திற்கு மாற்று யோசனை வைத்துக் கொள்வது நல்லது. சிம்மராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது குலதெய்வ வழிபாட்டை மறக்க வேண்டாம். அதே போல இன்றைய நாளில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.